ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதில் செகண்ட் டாபிக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து நாம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். த ஏஜ் ஆஃப் சாசர் டெஸ்ட்டு முடிஞ்சது. இன்றைக்கி செகண்ட் டாபிக் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது ஷேக்ஸ்பியரை பற்றி நம்ம டீட்டெயில்ஸு, அவருடைய லைஃப் கரியர்ஸ், அவருடைய ட்ராமா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். இந்த ஏஜை எலிசபெத்தன் ஈரா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஏஜில் தான் ட்ராமாஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கோல்டன் ஏஜ் ஆஃப் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஷேக்ஸ்பியர் பார்த்திங்கன்னா குளோப் தேட்டர் அண்ட் பிளாக் ஃபெரியர்ஸ் இந்த 2 தேட்டரோட அசோசியேட் ஆகிருக்காரு. அந்த தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னா கிரவுண்ட்லிங்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம ஷேக்ஸ்பியர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 37 பிளேஸ் எழுதியிருக்காரு. அவருடைய அந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. காமெடி, ட்ராஜடி, ரொமான்டிக், ஹிஸ்டாரிக்கல், ட்ராஜிக் காமெடி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் அவருடைய ட்ராமாஸை டிவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 154 சானட் எழுதியிருக்காரு அவர். சானட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், 14 லைன் சாங்ஸ். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் 2 லாங் போயம்ஸ் எழுதியிருக்காங்க. வீனஸ் அண்ட் அடானிஸ், த ரேப் ஆஃப் லுக்ரீஸ், 2 லாங் போயம்ஸ் எழுதியிருக்காரு. நிறைய ஃபேமஸ் ட்ராமாலாம் எழுதியிருக்காங்க. ஹேம்லெட், ஒத்தலோ, மேக்பெத், இந்த மாதிரி நிறைய ட்ராமாஸ் எழுதியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் அவருடைய ஹிஸ்டாரிக்கல் ப்ளே அதை சோர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஹாலின்செட் க்ரானிக்கல்ஸ் அதிலிருந்து எடுத்திருக்காரு. அவரோட கான்டெம்பரரிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள், மார்லோ, கிறிஸ்டோஃபர் மார்லோ, பென் ஜான்சன், பிலிப் சிட்னி, ஸ்பென்சர், ஃப்ரான்சிஸ் பேக்கன், ஜான் டன், யாட்டன் சரே, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பர்சன்ஸு. அதில் ஜான் வெப்ஸ்டர், இவரும் ஒரு முக்கியமான பர்சன். இவர் டச்சஸ் ஆஃப் மால்பி அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி எழுதியிருக்காரு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பென் ஜான்சன், எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர். பிலிப் சிட்னி பாருங்கள், அஸ்ட்ரபல் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி. ஸ்பென்சர், ப்ரோதலாமியன், எபிதலாமியன், இந்த மாதிரி நிறைய ஒர்க். ஃபேரி குயின் எழுதியிருக்காரு. ஃப்ரான்சிஸ் பேக்கன், ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் எசேயிஸ்ட், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஜான் டன், இவர் மெட்டாபிசிக்கல் போயட் அப்படின்னு சொல்கிறோம். யாட்டன் சரே, இங்கிலீஷ் சானட் இங்கிலாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அந்த சானட்டில் இட்டாலியன் கல்ச்சரை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து யூனிவர்சிட்டி வீட்ஸ், இவங்க குரூப் ஆஃப் ப்ளே ரைட்டர்ஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா கிங் ஜேம்ஸ் எழுதின ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பைபிள் 1611, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஒர்க் இது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறத பாருங்கள். ஷேக்ஸ்பியர் 37 பிளேஸ் எழுதியிருக்காரு. அதில் ட்ராஜடி, ஹிஸ்டாரிஸ், காமெடிஸ், ட்ராஜிக் காமெடிஸ், இந்த சைடு 154 சானட்ஸ் இருக்குது. இவருடைய சானட்டில் லவ், பியூட்டி, டைம், நேச்சர், இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இவருடைய பொயட்ரி, வீனஸ் அண்ட் அடானிஸ், ரேப் ஆஃப் லுக்ரீஸ், இதெல்லாம் எழுதியிருக்காரு. நீங்கள் இது இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ண மாதிரியே இந்த டாப்பிக்கு நல்லா படித்து நல்லா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.